அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் தமிழாசிரியர் யோகாம்பாள் அவர்கள் எழுதிய கண்டங்கள் தாண்டிய தமிழே. ஆம், நான் தான் கவிஞர் யோகாம்பாள். தலைப்பு கண்டங்கள் தாண்டிய தமிழே. தாயின் நாவசைத்த தாய்மொழியாம் தமிழே, பேதையின் பேச்செல்லாம் மணிமொழியாம் தமிழே, ஆழியில் பயணித்தோர்க்கு தோணியாம் தமிழே, அன்பரின் வாழ்விற்கு அருள் ஜோதியாம் தமிழே, நறுந்தமிழே, செந்தேனே, செந்தமிழ்ச் செல்வியே, நற்கலமேறி நாள் திசை கண்ட புகழாயிரம், நெடுநிலைப்பு கொண்ட நீண்ட நூலாயிரம், நுண்ணிய சொல்வன்மை நுவல்வோர் பல்லாயிரம், கன்னித் தமிழே சைவம் வளர்த்து தழைத்தனர், காப்பிய தமிழே கடல் கடந்தும் நூற்றனர், இளமை தமிழே இன்னிசை சேர்த்து மீட்டினர், தொன்மை தமிழே முன்னின்று பன்னரங்கம் கூட்டினர், பரணியாய் கோவையாய் தூதாய் உலவினாய், மணியாய் சிலம்பாய் குண்டலமாய் அணிவாய், துள்ளலுமாய் செப்பலுமாய் காவடியாய் சிந்துவாய், வள்ளலாய் வார்த்தெடுத்த வான்புகழ் தமிழே, வள்ளலாய் வார்த்தெடுத்த வான்புகழ் தமிழே, புலம் பெயர்ந்த புண்ணியர்கள் நாடியே, குலம் விளங்க குழுமியவர்கள் கூடியே, பழம்பெருமை எண்ணியோரை தேடியே, பண் தமிழை வளர்ப்போர் கோடியே, அண்டம் தொட்டு பேரண்டம் அகழ்ந்து ஆண்டாய், கண்டம் விட்டு கண்டம் தாண்டி களம் இறங்கினாய், உண்ட அமிழ்தம் உள்ளம் குளிர ஆய்வுகள் குவித்தாய், மாமன்றம் தோறும் மங்கா புகழே சிகரம் தொட்டாய், வாழ்க தமிழ். என்ன கவிதையை சுவைத்தீர்களா? எங்கள் சேனலை தப்பாமல் தவறாமல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.